அந்த ரிப்போர்ட்ட ஸ்வேதா கிட்ட காமிச்சு நீயே பார்த்து சொல்லுமா அஞ்சலி பிரெக்னண்டா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்வேதாவும் பார்த்துட்டு ஆமா அஞ்சலி பிரெக்னன்ட் தான் இதுல எழுதி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பூமி இல்லவே இல்ல, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னு மறுபடியும் கத்துறாரு. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ அஞ்சலி மேல சந்தேகப்படுறியான்னு கேட்டதுக்கு பேச்சியம்மா அந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல எந்த பழியும் நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்தழகு என்ன பண்றதுன்னு தெரியாம வெறுவெறுன்னு ரூமுக்குள்ள போய் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. பூமி பின்னாடியே போய் என்னை விட்டு போகாதீங்க முத்தழகு, என்ன நம்புங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. முத்தழகு வேற ஒரு பொண்ணா இருந்தா நீங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஒரு பொண்ணு கூட இருந்தீங்கன்னு தெரிஞ்சோனே உங்க வாழ்க்கையை விட்டு போயிருப்பா. ஆனா அதை தெரிஞ்சும் நான் உங்களை நம்பினேனே, ஊர் மக்கள் முன்னாடி என் புருஷன் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு உங்க பக்கம் தானே நான் நின்னேன். என்னை இப்படி ஏமாத்தி அவமானப்படுத்திட்டீங்களே, இதுக்கு மேல என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இதே வீட்டுல இருந்து அஞ்சலி கூட போட்டி போட சொல்றீங்களா? என்னால இதுக்கு மேல இங்க இருக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில இனிமேல் முத்தழகு கிடையாது, முத்தழகு செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. பேச்சியம்மா நிறுத்தி நீ எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்கலாம், யார கேட்டு முடிவெடுத்தான்னு கேட்டதுக்கு யார கேட்டு முடிவெடுக்கிறதுக்கும் என் மனசு இப்ப தயாரா இல்ல, இந்த வீட்டை விட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியம்மா சும்மா இல்லாம அப்ப அஞ்சலி கிட்ட தோத்துக்கிட்டேன்னு ஒத்துக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. முத்தழகு ஒரு முறைக்கிறாங்க. விமல் உடனே முறைச்சு என்ன பண்றது, அதான் நிரூபணம் ஆயிடுச்சே அப்படின்னு நக்கலா பேசுறாரு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்தழகு வீட்டை விட்டு போயிடுறாங்க. பூமி பின்னாடியே வந்து முத்தழக நிறுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள முத்தழகு வீட்டை விட்டே போயிடுறாங்க. ஊர் மக்கள் நின்னுட்டு இருந்தவங்க பூமி உங்களுக்காக தான் நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், என்னன்னு ஒரு முடிவு சொல்லுங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூமி உடனே என்னால அஞ்சலியை ஏத்துக்கவே முடியாது, இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல, அப்படியே நடந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது நடக்கல, இவங்க ட்ரக்ஸ் கொடுத்துதான் நடந்திருக்கும், நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன், அவளையும் ஏத்துக்க மாட்டேன், அந்த குழந்தையும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு